அஜித் அப்படி பண்ணலையே. அவர் வாங்குற ஸ்பான்சர் வாங்குற காசை எடுத்து ஸ்போர்ட்டில் போடுறாரு. தெளிவாக சொல்கிறேன் என் மனுஷன் இன்டர்வியூவில், என் வளர்ச்சிக்கு வேணாம் எனக்கு ஸ்பான்சர் வேணும்னு கேட்ட ஆள், கேட்டதுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான். விராட் கோலி ஃபோட்டோ வச்சுக்கின்னு அஜித்தை திட்டுறது சூப்பர். சச்சின் நடிக்கலையா? எல்லாரும் தான் நடிக்கிறாங்க. என்னையா இது, ஒரு விளம்பரம் நடிக்கிறது அவன் சுயலாபம் அந்த ஆள் எடுத்துக்கிறான். ஒரு முதலாளி ஒரு விளம்பரத்தை வச்சு நம்மக்கிட்ட திணிச்சு அந்த பொருளை விற்க பார்க்குறாங்க. நம்ம தான் தெளிவாக இருக்கணும். இப்போ அஜித் நடிச்சிட்டாரு, அதை பார்த்து எத்தனை பேர் வாங்கி குடிச்சாங்க? எவனும் குடிக்கல, மதிக்கவே இல்லை. அஜித்தை திட்டுன்ற பேரில் இன்னும் அந்த ப்ராடக்ட் ஓஞ்சி தான் போச்சு, யார்ட்டையும் போய் சேரல. அந்த தெளிவு இருக்குது, பாராட்ட விஷயம் அது. அந்த தெளிவு இருக்குல்ல, அதுக்கு மேலே என்ன? அவன் விளம்பரம் நடித்து சம்பாதிச்சுன்னுக்கிறான். இந்த ஆள் காசை வாங்கி ஸ்பான்சர்ஷிப் வாங்கி அவன் ஸ்போர்ட்டில் போடுறான். துபாயில் போய் இந்தியா கொடி பறக்குது, தமிழில் எழுதி வச்சுக்கிறாங்க துபாயில். இதெல்லாம் நடக்குது. உடனே அந்த ஆளை போட்டு கடிக்கிறது. கடிச்சு வைப்ப என்ன பண்ணுறது? படம் வரல, வேறு என்ன பண்ணுறது? சிபிஐ விசாரணை போயினுக்குது. சிவகார்த்தியின் படம் வர நல்லா இருக்குது, பராசக்தி. இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. 23ஆம் தேதி மங்காத்தா விடுறீங்க, அப்போ வேஷத்தை போடு, ஒரு மறுவை, அவ்வளோதான். நாங்கள் இனிமேல் அணில் இல்லை, நாங்கள் வந்து அஜித் ரசிகர்கள். அஜித் எங்களுக்கு வேணாம், நாங்களே ஒதுக்கிட்டோம். போங்கடா, எவனும் கண்டுக்கலடா. இப்போ இந்த வீடியோ எவனும் பார்க்க மாட்டான், அதுவே எனக்கு தெரியும். இருந்தாலும் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு இஷ்யூ போயினுக்குது. எதையா கருமத்தை பேசணும், பேசினுக்கிறேன்.